பெண்கள் வடித்த கண்ணீருக்கு இன்றைக்கு நீதி நிலைநாட்டிய மாண்புமிகு பாரதவர் நரேந்திர மோடி அவருடைய எண்ணம் எண்ணிக்கை என்பது அது நாடு முழுவதும் தெரிய வேண்டும் என்பதற்காக நாளை சித்ரா தியேட்டர் அருகில் மாலை 4 மணிக்கெல்லாம் மூவர்ண கொடி ஏந்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் அழைப்பு விடுக்கவில்லை. எல்லா கட்சியை சேர்ந்தும் அதிலே கலந்து கொள்ள வேண்டும். திமுகவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியில் உள்ள எல்லோருக்குமே, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் அதில் கலந்து கொண்டு நாடு தேசம் ஒற்றுமை பேரணிகின்ற உணர்வோடு இதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக நாங்கள் இந்த நேரத்தில் வைத்திருக்கிறோம். ஆக நாளை மாலை 4 மணி அளவில் சித்ரா தியேட்டர் அருகில் அவ்வளவு பேரும் தேசிய கொடி ஏந்தி இந்த ஊர்வலத்தை நாம் தேச ஒற்றுமை காப்போம் என்ற உணர்வோடு நாம் வர வேண்டும் என்பதற்காக அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை நான் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறேன். இது கட்சி சார்பாக நடத்தல, யாரும் பாரதிய ஜனதா கட்சி கொடியேந்தி வரமாட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி அடையாளங்கள் அதில் இருக்காது. எங்களை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே முதலமைச்சர் ஒரு பேரணி நடத்தியிருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு பேரணி நடத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் மூவர்ண கொடி யாத்திரை, இது பேரே மூவர்ண கொடி யாத்திரை.